அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசனிகர்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்க போகும் அதிசயம் 120 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இப்படிப்பட்ட வாய்ப்பை ரிஷபராசனியர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அந்த வகையில் ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக ரிஷபராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குரு பகவான் அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய 5ஆம் பார்வையால் 7ஆம் இடம் பலம் பெறுகிறதுங்க. இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெற இருக்கு. உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் கொஞ்சமாக முன்னேற்ற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள்ங்க. அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே துரிதமாக நடைபெற்று நீங்கள் வெற்றி காண இருக்கீங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவும், 4ஆம் இடத்தில் கேதுவும், 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், 6இல் 12ஆம் இடமான செவ்வாயும் இருப்பது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் காத்திருக்கு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ராசிநாதன் கோணம் ஏறி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால இந்த தருணங்கள்ல கலைத்தொழில், மீடியா தொழிலில் உள்ளவர்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற வருமானம் உண்டுங்க. சிலருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வேலை மாற்றத்தால் இடமாற்றங்களும் நிகழ இருக்கு. சனியினுடைய வக்ர அமைப்பினால உங்களுடைய அதிசார குரு பார்ப்பதால் உங்களுடைய திட்டங்களை நீங்களே அடிக்கடி மாற்றிக்கொள்ளும்படி நேரலாங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிசார குரு பார்ப்பதால் கஷ்டங்கள் வந்தாலும் விமோச்சனம் கிடைத்து விடுங்க. 6இல் செவ்வாய் இருப்பதால் தைரியம் கூட இருக்கு. வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல வாகனங்களை நன்கு பராமரிக்க வேண்டும். அடிக்கடி பழுது நீக்கி வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அவ்வப்பொழுது பழுது ஏற்பட்டு செலவும் மன உளைச்சலும் ஏற்படும். அதனால் ஆரம்பத்திலேயே அடிக்கடி பழுது நீக்கி வைப்பது நல்லது. யாரோடும் கருத்து வேறுபாடு வேண்டாங்க. அரசியல் வாழ்க்கையில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. வெற்றி வருவது போல் ஏமாற்றங்களும் வரும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஒரு செயல் செய்வதற்கு முன்னர் மாற்று யோசனை வைத்துக் கொள்வதும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் ஆவாருங்க. இருந்தாலும் குருவினுடைய பார்வை சகல தோஷங்களை என்பதால அவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தனையும் புனிதமடையக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதன் விளைவாக எண்ணற்ற நற்பலன்கள் உங்களுடைய இல்லம் தேடி வரலாம். இந்த தருணங்கள்ல முன்னேற்றம் தரும் குரு பகவானை இக்காலத்தில் முறையாக நீங்கள் வழிபடுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை குருவினுடைய பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள் கைகூட இருக்கு. கருத்து வேறுபாடுகள் அகலுங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க. உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதூகலமான
சாதகமான சூழ்நிலையும் உருவாக இருக்கு. உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் இப்போது விலக இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களான நீங்க குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. நீண்ட நாள் எண்ணங்கள் இப்போது நிறைவேற இருக்கு. தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைய இருக்காங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டத்துல கன்னிராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அதாவது அங்கு நீச்சம் வேறு பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. உடல் நல தொல்லைகளும் உற்சாக குறைபாடும் வரலாம். மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றமும் ஏற்றமும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் சில திருப்பங்களை சந்திக்க இருக்கீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் மும்முரம் காட்டுவீங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இக்காலத்தில் குல தெய்வ வழிபாடுகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல பொருளாதார நிலை என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. புகழ் கூடும். புனித பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்பட இருக்கு. வாகன யோகம். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்தவரை குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசியில் செவ்வாய், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்க இருக்கு. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க. மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நற்பலன்கள் நடைபெற இருக்குதுங்க. உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக இருக்கு. பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்க இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் கூட இருக்கு. குறிப்பா ரிஷபராசினியர்களான நீங்கள் வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்குவது, வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவது, பழைய வீட்டை பராமரிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு அந்த வீட்டிற்கு நீங்கள் குடிபெயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தருணங்களை பொறுத்த வரைக்கும் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு என்பதால் பொருளாதார நிலை என்பது உச்சமடையுங்க. எனவே கடன் குறைய இருக்கு. ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கி இருந்தாலும் கூட அந்த கடனை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் பாக்கியஸ்தான அதிபதி வக்ரம் பெறுவது சில காரியங்கள்ல திடீரென மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வாகனங்களால் பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலர் வீண் பலிக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை கூட இருக்கு. பெண்களுக்கு வருமானம் உயருங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டங்கள்ல ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆணை முக பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறதுங்க. இதன் காரணமாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று வெற்றியை காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.